காவேரியோட குழந்தை தான் முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு தெரிய வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. யமுனா வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து யோசிச்சு பாக்குறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை நம்மளாலதான் யமுனா வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிறாளோ, நான் வந்து நிவின் கூட அடிக்கடி வெளியில போறது அவளுக்கு வந்து பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவ வந்து பயங்கர கோவப்படுறா. எந்த ஒரு பொண்ணா இருக்கட்டும் தான் ஹஸ்பண்ட் கூட வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அதே மாதிரி தானே யமுனா நம்ம விஜய் கூட வெளியில போக வர இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருதோ அதே மாதிரி தானே யமுனாக்கும் கோவம் வந்திருக்கும். ச்சே, நம்ம ஏன் இப்படி நடந்திருக்கோம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. நம்ம யமுனாவை தனியா வெளியில வர சொல்லிட்டு யமுனா கிட்ட நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிவின்க்கும் யமுனாக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கங்கா வந்து காவேரி கிட்ட, ஏ காவேரி, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு திங்கிங்லயே இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு? அக்கா, அது ஒண்ணும் இல்லைக்கா, நானு யமுனா ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், வேறெல்லாம் ஒன்னும் இல்ல. சாரதா வந்துட்டு, ஏ காவேரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா கை கழுவு சாப்பிடலாம், நீ 2-3 நாள் ஆச்சு வெளியில போயிட்டு, நல்லா சாப்பிட்டியா என்னன்னு கூட தெரியல, வந்து சாப்பிட்டுட்டு எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கோ. காவேரி வந்து போன் எடுத்துட்டு போயிட்டு வெளியில நம்ம விஜய் வர வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்ல சொன்னாரு. ஆனா நம்ம இன்ன வரைக்கும் கால் பண்ணலையே, நம்மளை நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, நம்ம போயிட்டு போன் பண்ணிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்றாங்க. விஜய் வந்து போன் அட்டன் பண்ணதும், ஏங்க நான் இப்பதாங்க வீட்டுக்கு வந்தேன், நான் வர வழியில அப்படியே போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. என்னாச்சு காவேரி, நீ உள்ள போயிட்டு வெண்ணிலாவை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் காவேரி இருந்துகிட்டு, ஆமாங்க நான் உள்ள போயிட்டு பார்த்தேன், வெண்ணிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தேன், ஆனா வெண்ணிலா வந்து திரும்பவே இல்லைங்க. அந்த டைம்ல டாக்டர் வந்துட்டு ரொம்ப நேரம் உள்ள இருக்க கூடாது, இப்பவே வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து டாக்டர் கிட்ட விசாரிச்சேங்க, ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு வேற மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க, அவளை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருந்துச்சுங்க. அந்த டைம்ல சாரதா வந்துட்டு, ஏ காவேரி, உன்னை தான் நான் கூப்பிடுறேன், சாப்பிட்டுட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாருன்னு சொன்னேன், அதுக்குள்ள நீ போனை தூக்கிட்டு வெளியில போயிட்டியா, ஒழுங்கா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும், ஏங்க ஏங்க எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்கங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். காவேரி வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது பாட்டி வந்து காவேரி கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் இங்க வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. காவேரியும் கிட்ட போனதுக்கு அப்புறம் பாட்டி வந்து வயித்தை தொட்டு பாக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க பாட்டி, நீங்க வந்து என் வயிற்றெல்லாம் தொட்டு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி இருந்துகிட்டு, ஏ கங்கா இங்க பாருடி, காவேரியோட வயிறு தான் மாசமா இருக்கிற மாதிரி இருக்குது, உன் வயிறு பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியல. இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. பாட்டி ஃபர்ஸ்ட் வயிற்றுல இருந்து கையை எடுங்க, இப்ப எதுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டி வந்துட்டு, ஏண்டி அம்மா நீ கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துறாங்க. கங்கா வந்து பாட்டி கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி எல்லாத்தையுமே சொல்றாங்க. கங்கா இருந்துகிட்டு, பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, காவேரி மாசமாறதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. யமுனாவும் நிவினும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா வந்துட்டு, இங்க பாருங்க நிவின், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு நீங்க போனது வந்து பயங்கர கோவம், எனக்கே என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடலான்னு தான் இங்க இருந்து போனேன், நான் சொன்னேன்னா எங்க அம்மா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க, அதுவும் இல்லாம கங்காக்கா வேற மாசமா இருக்காங்க, இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கீழே வந்தேன். கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு எனக்கு வந்து உங்க மேல பயங்கர கோவம், எப்படி காவேரி அக்காவை கூப்பிட்டுட்டு வரத்துக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, அதுவே என்னை கொண்டுட்டு வந்து வீட்டுல விடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சுத்தமாவே நேரம் இல்லையா, நீயே கேப புடிச்சு போய்க்கோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த காவேரி அக்காவும் அதே தான் சொல்றாங்க, கேப புடிச்சு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவளை கூட்டிட்டு வரத்துக்கு நானே வந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. நிவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு யமுனா, நான் சொல்றத நல்லாவே கேட்டுக்கோ, இப்போ உனக்கு ஒண்ணுமே புரியாது, பின்னாடி நீ ரொம்பவே ஃபீல் பண்றியா இல்லையான்னு மட்டும் பாரு, அன்னைக்கு நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறியா இல்லையான்னு மட்டும் பாரு, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு வார்த்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யமுனா இருந்துகிட்டு, எல்லாமே எனக்கு தெரியுங்க, நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. காவேரி வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு, சரி நம்ம நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்றாங்க. நிவின், நான் பண்ணது எல்லாமே என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது நிவின் வந்துட்டு, என்ன காவேரி நீ பேசிக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது
காவேரி இருந்துகிட்டு, இல்ல நிவின், என்னாலதான் உங்க 2 பேத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு எனக்கு தோணுது. அதெல்லாமே ஒண்ணும் இல்ல காவேரி. நீ வந்து உன் உடம்ப பார்த்துட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போன் கட் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஏன் காவேரி, நீ இத்தனை நாளா என் கூட இருந்தல, நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள நீ இங்க இருந்து கிளம்பிட்ட. எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு காவேரி. நீ வந்து வீட்ல திருப்பி ஏதாவது பொய் சொல்லிட்டு என் கூட வந்து இன்னும் 1 வீக் இருந்துட்டு போய, நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இப்போ ஏதோ பொய் சொல்லிட்டு ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் உண்மை தெரிஞ்சது என்னை உயிரோடவே விட மாட்டாங்க. விஜய் வந்துட்டு, ஏ காவேரி ஒரு நிமிஷம் இரு, தாத்தா வேற கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதுனால காவேரி இருந்துகிட்டு, சரிங்க நீங்க பேசுங்க, நான் போனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. விஜய் வந்து தாத்தா கிட்ட, தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு, ஏன்பா விஜய், நீ எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இன்ன வரைக்கும் நீ வீட்டுக்கே வரலையே, தலைமறைவாதான் இன்னும் இருக்கியா? தாத்தா, நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் தாத்தாக்கு இது கேட்டு பயங்கர அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற? உன்னை நானு தலைமறைவா தானே இருக்க சொன்னேன். நீ கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா உன்னை தேடி வரும்ல. தாத்தா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அம்மா போட்டிருந்துச்சு, அதனால சரி அங்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்தேன் அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு, அப்புறம் எப்படிப்பா நீ உனக்கு ஃபுட் எல்லாம் நீ எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, காவேரி இத்தனை நாள் என் கூட தான் இருந்தா, என்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, பரவாயில்லப்பா, அந்த காவேரி இருக்கிறதுனால தான் உன்னை நல்லா பாத்துக்கிறா. சரிப்பா விஜய், உனக்கு வேற உடம்பு சரியில்லை, நானும் பாட்டியும் வந்து உன்னை பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஜய் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க தாத்தா, அதான் எனக்கே சரியா போயிடுச்சுல, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு விஜய்க்கு போன் பண்ணிட்டு, சார் நம்ம கம்பெனில கொஞ்சம் வேலை, நீங்க வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, நான் இப்போதைக்கு வர முடியாதுப்பா சார், நீங்க கண்டிப்பா வந்து சைன் போட்டா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, நான் வேணா மேடம் அனுப்பி வைக்கிறேன், என்னால ஆனா கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார், அப்ப மேடம் வந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஏ காவேரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, நீ இப்போ கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு போறியா, ஒரு வேலை ஒண்ணு. சரிங்க, நானுமே எங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்பளம் பிசினஸ் பத்தி கடை வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு பொய் சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன், ஏன்னா 2 பேருமே போகல அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. காவேரி வந்து சாரதா கிட்ட பொய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி இங்க இருந்து போய்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலா அவங்க மாமா வந்து ரோட்ல நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம, சரி நம்ம விஜய்க்கு கால் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, தோ இப்போ உடனே கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமா வந்து மீட் பண்ணுவாங்களா என்னங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.